Hello guys, இந்த நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆடியோல இருக்கக்கூடிய நாய்ஸ் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேவையில்லாத சவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து கேக்குற இந்த சவுண்ட் எல்லாமே இப்போ வந்து கேட்காம கிளியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளியரா வந்து இப்படி நம்ம வந்து நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம்ங்கறத பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ ரெடி போலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டில் தான் பண்ண போகிறோம். அதாவது இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ஸ்பீச்சுங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா அடோபோட அது. ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்பீங்க. அதாவது ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அடாசிட்டிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வர மாட்டேங்குது இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸில். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், கரெக்டான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த சைட்டில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஓல்டு வீடியோஸ் வந்து சரி, இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய வீடியோஸில் எல்லாம் இருக்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் ஹை லெவலில் வந்து காட்டும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து இதில் வந்து பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றைக்கு போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவோட ஆடியோ இருக்குது, ஸோ வீடியோவும் இருக்குது. அதாவது வீடியோவிலேருந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஆடியோவை தான் நான் இப்போ வந்து இதை நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான சைட்டை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ஹான்சிங் ஸ்பீச் ஃப்ரம் அடோப்ங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வந்து இதில் புக் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ண பாருங்க, காசெல்லாம் கெட்ட தேவையில்லை. இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து MP3 அல்லது வேவ் ஃபார்மேட்டில் இருக்க ஃபைல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுவும் 1 hour ஃபைல் 1 GB இருக்கக்கூடிய ஃபைல் மட்டும் தான் போட முடியும். அதாவது அதுதான் மேக்ஸிமம் அதில் வந்து அப்லோட் பண்ணுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நெட் வழியாக தான் நம்ம வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணால் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது 1 hour 1 GB இருக்கணும், அதாவது 1 GB உள்ளே இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் இப்போ வந்து கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும். ஸோ இனிமேல் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ பழைய ஆடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நாய்ஸாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோ எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துவோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ஸ்பீச், அதாவது இது வந்து என்ஹான்ஸ் தான் பண்ண போகுது. அதில் இருக்கக்கூடிய நாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட வாய்ஸை வந்து சூப்பராக வந்து வச்சு தரோம், அதாவது நீட்டாக வந்து வச்சு தரோம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இதுலேயே உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் இப்போ வந்து ரன் பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக அதை வந்து சைட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை தவிர்த்து நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட ஆடியோவை தான் நான் இப்போ வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனக்கு இப்போ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆடியோவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோனால தான், அதாவது ஆடியோ கிளியராக இருக்கிறதுக்கு வேண்டியதான் நான் வந்து நிறைய நாள் வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருக்கேன். வீடியோ மேக் பண்ணவே ஒரு ஐடியா வராது. ஏன்னா வந்து உங்களுக்கே இப்போ கேட்க நாய் தொழிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சவுண்டுகள் கேட்கும்போது சுத்தமாக வீடியோ இருக்குன்னு தோணாது. கேட்குறவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ நான் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் கிடச்சதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆடியோ ரெக்கார்டிங்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்தும் அதோட டைமை பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து டைம், அதாவது இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து போட்ட ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஸ்பீச்சுங்கிறது ஆனில் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓல்டு ஆடியோ வரும். நான் இதை வந்து ப்ளே பண்ண கேளுங்க.
நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதாவது நம்மளோட சிஸ்டம் பிசியில் இருக்கக்கூடிய பயோஸை அப்டேட் பண்ணுறது. இப்போ கேட்டுட்டிங்களா எவ்வளோ நாய்ஸ் இருக்குங்கிறது, நாய் இருக்கிற சத்தம் கேட்குதா? இப்பவும் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்என் ஸ்பீச்சுங்கிறத டிக் பண்ணிங்கன்னா, அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதாவது நம்மளோட சிஸ்டம் பிசியில் இருக்கக்கூடிய பயோஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அவ்வளோ இருக்கும். அதான் இதில் வந்து கான்செப்ட். நீங்கள் அதுக்கப்புறம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி நம்ம வந்து பேசக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி நாய்ஸே இல்லாமல் தான் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வைஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஆல்ரெடி யூடியூப்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்துருக்கு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதை வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சிங்கன்னா மரம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராமில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஹெல்ப் ஆனால் நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.